வணக்கம். நீச்ச கிரகங்களின் பலன்களை பார்த்து வருகிறோம். இது குரு நீச்சமானார். தனக்காரகன், புகழுக்காரகன், பொண்டுக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு நீச்சமாவதால் என்ன பலன் என்றால், குரு நீச்சம் என்றால் ஜாதகத்தினுடைய எல்லா பலன்களும் போய்விடும். மிகவும் ஆபத்தானது குரு நீச்சம். ராசியில் நீச்சமானாலும் சரி, இல்லை ராசியில் எங்கே இருந்து அம்சத்தில் நீச்சமானாலும் சரி, குரு பலம் குறைந்துவிடும். எனவே இது மிகவும் இடைஞ்சலானது. வாழ்க்கையில் பணம், குழந்தைகள், புகழ், பதவி, கௌரவம், ஆரோக்கியம், தேக பலம், ஆன்மீகம் எல்லாவற்றிலும் தடை செய்யக்கூடியது குரு நீச்சம் என்பது. நீச்சபங்கமாகிவிட்டால் மட்டும் தப்பித்து வரும். இல்லை என்றால் மிகவும் கொடியது இந்த குரு நீச்சம். அப்படியெல்லாம் இருந்து குருதசையும் வந்துவிட்டால் கொடுமையிலும் கொடுமைதான். இதை பற்றி ஒரு லக்னத்திற்கும் எப்படி இருக்கும், ஒரு லக்னத்துக்கும் குரு நீச்சம் என்ன செய்யும், எந்த அளவில் பாதிக்கும், மிகவும் கடினமான பரிகாரமாயிற்று. பரிகாரம் செய்ய முடியுமா முடியாதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் முடிவெடுக்க முடியும். சில சமயம் ராகுனுடைய சாரம் பெற்றிருந்தால் மட்டும் இந்த குரு நன்மையை செய்கிறது. பொதுவாகவே குரு திசை நன்மையை செய்யாத போது நீச்சமானால் கேட்கவே வேண்டாம். நிச்சயமாக பயங்கரமான கெடுதல்களை மட்டுமே செய்யும். ராகுனுடைய சாரத்தில் இது இருந்தால் சில சமயம் நீச்சமும் ஆகும். அப்படி ஆகாமல் இருந்து ராகு சாரத்தில் இருந்தால் மட்டும் சிறிது நற்பலனை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கூட குரு நீச்சமாகிவிட்டது என்று சொன்னால் ராகு சாரம் என்பது கூட பலிக்காது. ராகுடைய சாரத்தில் 2ஆம் பாதத்தில் இது நீச்சமாகும் அம்சத்தில் இருந்தாலும் கூட அப்போதும் ராகுச்சாரம் என்பதற்காக பெரிய பலன் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ராகுவின் சாரமாக இருந்து 2ஆம் பாதமாக இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராசியில் நீச்சமாகாமல் இருக்க வேண்டும். ராசியில் நீச்சமானால் கூட ராகுச்சாரம் வராது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்படி குரு நீச்சம் பற்றி ஒரு லக்னத்துக்கு என்ன செய்யும் என்று விலாவாரியாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை இதில் வரக்கூடிய ரிலேட்டட் வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோவை தட்டி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.